என்றுதான் நாம் சொல்லுவோம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து பயன்படுத்தக்கூடிய அந்த மாவு, இட்லி மாவு, அரிசி மாவு, ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்து எவ்வளவு நேரத்தில் நம்ம பயன்படுத்துறோம்? அதிகப்படியாக சிறிது நேரத்திலேயே அதை நம்ம பயன்படுத்திடுவோம். ஒருவேளை அதை நம்ம பயன்படுத்தாமல் இருந்தால் ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்து வெளியே வச்சு ஒரு மணி நேரம், குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் அதை பயன்பாட்டிற்கு கொண்டு வராமல் இருந்தோம் அப்படின்னா அந்த மாவிலிருந்து எந்த அளவிற்கு புளிப்பு சுவை வரும், எந்த அளவிற்கு அந்த புளிப்பின் வாடை எடுக்கும் என்பதை அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே உணர முடியும். வீடு முழுக்க அந்த புளிப்போட வாடை வரும். 10 நாட்கள் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த வாடை தெரியாது. ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்து வெளியே வச்ச ஒரு மணி நேரத்துல அந்த மாவோடைய வாடை அந்த வீடு முழுக்க நிறையும், அந்த புளிப்புடைய வாடை. இப்போ ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்து நம்ம எவ்வளவு நேரத்துல பயன்படுத்துறோம் அப்படின்னாக்கா அந்த சில்னஸ் ஓரளவுக்கு குறையக்கூடிய வரை காத்திருந்து உடனே நம்ம அதை பயன்படுத்துவோம். ஆனா அந்த ஃப்ரிட்ஜிலிருந்து எடுக்கும்போது எந்த அளவுக்கு ஒரு குளிர்ச்சி இருக்கிறதோ அந்த குளிர்ச்சி முழுவதுமாக குறையக்கூடிய அளவிற்கு நாம் வெளியே அந்த புறச்சூழல் அந்த பொருளை வச்சு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து அந்த பொருளை ஒரு சிட்டிகை எடுத்து நம்ம நாக்கில் வச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா அதை விழுங்கணும் என்று நாக்கு அனுமதிக்காது, துப்பணும் என்று தான் சொல்லும். அந்த அளவுக்கு புளிப்பு அதிகமாக இருக்கும். அந்த மாவை எடுத்து நம்ம தோசையோ இட்லியோ செய்து அதை நம்ம சாப்பிடும்போது வெளியில் புளிக்காத, புறச்சூழலில் புளிக்காத அந்த மாவு அது உணவாக மாற்றப்பட்டு நம்ம உண்ணும் போது அகத்தில் போயிட்டு மீண்டும் அது புளிக்க தான் செய்யும். அதை தொடர்ந்து ஒருத்தவங்க அந்த மாதிரி வாழ்வியல் முறைகளை கடைபிடிச்சுக்கிட்டு வராங்க அப்படின்னா இந்த புளியேப்பம் என்று சொல்லுவார்கள். அஜீரண கோளாறு காரணத்தினால ஏற்படக்கூடிய ஏப்பம், அந்த ஏப்பம் வெளியே வரும்போது ஒரு புளிப்பு தன்மையோட வரும். அது வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இது எதை உணர்த்துது அப்படின்னாக்கா உடம்புல அளவுக்கு அதிகமான அமிலம் உருவாயிருச்சு. அமிலத்தன்மை என்றாலே அது புளிப்புத்தன்மை தானே. அளவுக்கு அதிகமான அமிலம் உருவாயிருச்சு என்பதை உணர்த்தும். இந்த அமிலம் எங்கிருந்து வந்தது? அமிலம் என்றால் ஆசிட், கேஸ். இந்த அமிலம் எங்கிருந்து வந்தது அப்படின்னாக்கா ஒரு உணவுப் பொருளை கெட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக நம்ம அந்த ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து எடுத்து அதை மீண்டும் பயன்படுத்துகிறோம். அதிலும் மீதம் இருக்கக்கூடிய பொருளை மீண்டும் நம்ம அந்த ரெஃப்ரிஜிரேட்டர்ல வைக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளிலும் தெரியும், தாய்மார்களுக்கு நல்லாவே தெரியும் எவ்வளவு நாள் அந்த குளிர்சாதன பெட்டியில வைத்து எடுத்து நம்ம பயன்படுத்துறோம் என்று. அதுல என்னென்ன பொருட்களை வைக்கிறோம்? உணவாக பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருட்களையுமே அதுல வைக்கிறோம். ஒரு தேங்காய் சில்லி, ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து அதுல 1/4 மூடி, அரை மூடி நம்ம பயன்படுத்திட்டு மீதம் இருக்கக்கூடிய தேங்காவை என்ன பண்ணுவோம்? அங்கதான் எடுத்து வைப்போம். தேங்காய் என்பது உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு உணவுப் பொருள். அந்த உணவுப் பொருளில் இருக்கக்கூடிய உயிர்த்தன்மை அதை ஃப்ரிட்ஜில் வச்சு மீண்டும் நம்ம அதை எடுத்து பயன்படுத்தும் போது அதில் அந்த உயிர்த்தன்மை இருக்குமா என்றால் இருக்காது, செதஞ்சிடும். உயிரோடு இருக்கக்கூடிய எதையுமே குளிர்சாதன பெட்டியில நம்ம வைக்க மாட்டோம், வைக்கக்கூடாது. அப்படி உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு பொருளை குளிர்சாதன பெட்டியில வைத்தோம் அப்படின்னா அந்த பொருளில் இருக்கக்கூடிய உயிர் செதஞ்சிரும், உயிர் விலகிரும். நம்ம எல்லாருக்குமே தெரியுமே, வாழ்க்கையின் இறுதி நாளான அந்த மரண நாளில் அந்த உடலை எங்க வைக்கிறாங்க? ஒரு குளிர்சாதன பெட்டியில தான் வைக்கிறாங்க. ஒரு நாள் முழுக்க அதுல வைத்து மூடி வைத்து மீண்டும் அதை திறக்கும் போது திறந்த ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் விட்டாங்க அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு அதனுடைய வாடை எடுக்கும். அதுபோலதான் இந்த குளிர்சாதன பெட்டியில வைத்து எடுக்கக்கூடிய பொருள் அது அந்த அளவுக்கு புளிப்பு தன்மையோட, கெட்டுப்போன தன்மையோட தான் இருக்கும். ஆனா அந்த சில்னஸ் அதுல இருக்கிற வரைக்கும் அது நமக்கு தெரியாது. அந்த சில்னஸ், அந்த குளிர்ச்சி தன்மை முழுமையாக குறைந்த பிறகு இந்த புறச்சூழலுக்கு ஏற்றார் போல இந்த சீர்தோஷ்ண நிலைக்கு, அதாவது ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்து வெளியே வச்சு
நாம பயன்படுத்தக்கூடிய, நாம வாழக்கூடிய இந்த சீர்தோஷ்ண நிலைக்கு அந்த பொருள் வரும் வரை நம்ம காத்திருந்தோம் அப்படின்னாக்கா அப்ப தெரியும் அந்த பொருள் எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கு என்று. இது போன்ற வாழ்வியல் முறைகள்ல ஒரு நல்ல பொருளை ரெஃப்ரிஜிரேட்டர்ல வச்சு எடுத்து மீண்டும் அதை நம்ம பயன்படுத்தும் போது அது ஒரு நல்ல பொருளை ஒரு கெட்டுப்போன பொருளாக மாற்றி அதை நம்ம உணவாக பயன்படுத்தும் போது அது கெட்டு போயிடுச்சுன்னு நமக்கு தெரியாது. ஃப்ரிட்ஜில் வச்சதுனால நல்லா இருக்கு. ஒருவேளை ஃப்ரிட்ஜில் வைக்காம இருந்திருந்தா கெட்டு போயிட்டு இருக்கும். அதனால எந்த பொருளையும் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்துவோம் என்றுதான் அனைவருமே பயன்படுத்தி கொண்டு இருக்கோம். இப்படி தொடர்ந்து ஒரு பொருளை, மீதமான பொருளை நம்ம அந்த ரெஃப்ரிஜிரேட்டர்ல வச்சு எடுத்து பயன்படுத்தி கொண்டே வந்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய உயிராற்றல் சிதைந்துரும். அது மட்டும் கிடையாது, அதில் ஒரு நோய்க்கூறுகளை ஏற்படுத்தக்கூடிய நச்சு பொருளாக அது மாறும். விஷத்தன்மை கொண்ட பொருளாக அது மாறும். என்னங்க, ஒரு தேங்காய் மூடியை வச்சோம்னாக்கா அது விஷத்தன்மை கொண்ட பொருளாக மாறுமா? ஒரு அரிசி மாவு வச்சோம்னாக்கா அது விஷத்தன்மை கொண்ட பொருளாக மாறுமா? இரவு மீந்து போன அந்த உணவை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா அது விஷத்தன்மை கொண்ட பொருளாக மாறுமான்னா ஆமாம், உறுதியாக அது விஷத்தன்மை கொண்ட பொருளாக மாறும். அதில் இருக்கக்கூடிய உயிராற்றல்கள் முழுமையாக சிதைக்கப்படும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு உணவுப் பொருள் அது வெளியே இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுல பூச்சி வந்துடும், அது கெட்டு போயிடும். ஒரு சாதாரண உணவு, அரிசியால் செய்த ஒரு கஞ்சி உணவு, ஒரு சாதாரண சாதம், வெள்ளை சாதம், அது வெளியே ஒரு 4 நாட்கள் வைத்தோம், ஒரு வாரம் வைத்தோம் அப்படின்னாக்கா அது கெட்டு போயிடும். அதுல இருந்து அதிகமான அமிலத்தன்மை உருவாகும், புளிப்புத்தன்மை உருவாகும். ஆனா அந்த அரிசி சாதத்தை, அந்த சாப்பாட்டை 1 மாசம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைப்போமே, 1 மாசம் இருந்தாலும் அது கெடாம ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப அது வெளியே இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுல இந்த காற்றோட வினைபுரிந்து, இந்த வெப்பத்தோட வினைபுரிந்து அதனுடைய தன்மை மாறி அதில் உயிரணுக்கள் உற்பத்தியாக ஆரம்பிக்கும். அந்த உணவுப் பொருளுடைய தன்மை மாறி அது கெட்டுப்போன நிலைக்கு மாறி அது அழுக துவங்கும், புளிப்பாகும். அதன் பிறகு அந்த அழுகி போன அது உணவாக இருக்காது, அது கழிவுகளாக மாறிட்டு இருக்கும். சாதாரண பாத்திரத்துல வெளியே நம்ம வச்சிருந்தாலே அதுல இருந்து புழுக்கள் உருவாக ஆரம்பிக்கும். அந்த புழு எங்க இருந்து ஊச்சுன்னா அந்த உணவுப் பொருளிலிருந்து உருவானது. ஆனா அதே ஒரு உணவு நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர்ல வச்சோம் 2 மாசம் இல்ல 6 மாசம் வைத்திருந்தாலும் அது அப்படி பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் உணவை பதப்படுத்துவதற்காக பெரிய பெரிய ஃப்ரிட்ஜ் வச்சிருக்காங்க. நம்ம வீடுகள்ல சிறிய அளவுல வச்சிருக்கோம். இதுதான் வித்தியாசம். ஒரு பொருள் தயாரிக்கப்பட்டது என்றால் அதை உடனே விற்பனை செய்ய வேண்டும். விற்பனை செய்ய முடியாத பட்சத்தில் அது கெட்டு போகாமல் இருப்பதற்காக இது போன்ற குளிர்சாதன பெட்டிகளிலும் குளிர்சாதன கிடங்குகளிலும் அதை மாத கணக்கில் அடைக்கப்பட்டு, அது அளவிற்கு அதை ஒரு காகிதத்தால் அடைக்கப்பட்டு அல்லது பாட்டில்களில் அடைக்கப்பட்டு அது விற்பனைக்கு கொண்டு வந்து மக்களிடத்தில் கொடுத்து மக்கள் அதை வாங்கி பயன்படுத்தும் போது அந்த பொருட்களில் இருக்கக்கூடிய அந்த உயிரற்ற தன்மை கொண்ட அந்த பொருளை பயன்படுத்தும் போது இந்த உடலுக்கு எந்த ஒரு ஆற்றலும் கிடைக்காமல் போகிறது. இது தொழிற்சாலைகளில் நடப்பது. ஆனால் நம் வீடுகளில் என்ன நடக்கிறது என்று பார்த்தால் அதே வேலைதான் குறுகிய அளவில் நடக்குது. ஃப்ரிட்ஜ் இருக்கக்கூடிய வீடு எந்த வீடாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டில் ஏதோ ஒரு நபர் அல்லது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஏதேனும் ஒரு உடல் தொந்தரவு இருக்கும். நல்லா கவனிச்சு பார்ப்போம். இன்னைக்கு சர்க்கரை வியாதி நோயினால சிரமப்படுறாங்க அப்படின்னாக்கா அதிகமான காரணம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த ரெஃப்ரிஜிரேட்டர்ல இருந்து எடுத்து பயன்படுத்தக்கூடிய அந்த உணவுப் பொருள் ஒரு பெரும் காரணமாக அமையுது. ரெஃப்ரிஜிரேட்டர் இல்லாத குடும்பங்களில் இந்த அளவுக்கு பெரிய அளவில் வியாதிகள் வருவது கிடையாது. எந்தெந்த பொருளை எல்லாம் நம்ம அந்த ஃப்ரிட்ஜில் குளிர்சாதன பெட்டியில வைத்து எடுத்து பயன்படுத்துகிறோமோ, அதை தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டு வருகிறோமோ, அந்த நபருக்கு வயிறு சார்ந்த தொந்தரவுகள் மிக அதிகமாக ஏற்படும்.
உடல் சார்ந்த தொந்தரவுகள் மிக கூடுதலாக இருக்கும். மலச்சிக்கல் தொந்தரவுகள் சாதாரணமாக அவர்களுக்கு இருக்கும். உடலின் ஒட்டுமொத்த மையம் எதுவென்று பார்த்தால் நமது வயிறு தான். நம்ம எதை நம்ம வாய் வழியாக கொடுத்தோம் அப்படின்னாலும் அதை ஆற்றலாக மாற்றி இந்த உடலுக்கு தருவது நமது வயிறு தான். அப்ப அந்த வயிறு வந்துட்டு தூய்மையாக இருக்கும். வயிறு சுத்தமா இருக்கணும். ஒரு வீட்டுல எந்த அறை எப்படி இருந்தாலும் பூஜை அறை என்பது தூய்மையாக இருக்கும். அதுபோல நமது உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு பூஜை அறை எது என்று பார்த்தால் நமது வயிறு. அந்த வயிறு தூய்மையாக இருக்க வேண்டும். ஆனா அந்த வயிற்றில தான் அளவுக்கு அதிகமான கழிவுகளை தேக்கக்கூடிய வாழ்வியல் முறைகளை நாம் கடைபிடித்து வருகிறோம். ரெஃப்ரிஜிரேட்டர்ல வைத்து பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அது எந்த அளவிற்கு விலை உயர்ந்த பொருளாக இருந்தாலும் சரி, அது உடலுக்கு ஒருபோதும் ஆரோக்கியத்தை தருவது கிடையாது. மாறாக உடலுக்கு தொந்தரவினை தரக்கூடிய ஒரு செயல்பாடுகளைத்தான் அந்த பொருட்கள் செய்யும். இப்ப நம்ம கவனிச்சு பார்ப்போம். நமக்கு நோய் ஏற்படுவதற்கு யாரு காரணம்? அடுத்தவர்கள் காரணமா? நவீன மருத்துவத்தில் நோய்வாய்ப்பட்ட மனிதர்களுக்கு நோயை சுகப்படுத்தும் என்று ரசாயன மருந்துகளை தருகிறார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். இங்க எதற்காக நோய் வந்தது என்று நோய் வந்தாதானே நம்ம மருத்துவமனைக்கு போக போறோம். அவர்கள் ரசாயன மருந்துகள் கொடுக்க போகிறார்கள். அது நமது உடம்பில் இருக்கக்கூடிய நோயை சரி செய்யாமல் இன்னும் கூடுதல் தொந்தரவை நமக்கு தரக்கூடிய செயல்பாடுகளை செய்ய போகிறது. ஆனால் நோயை ஏற்படுத்தக்கூடிய ஏற்பாடுகளை யார் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் நாம் தான் செய்து கொண்டிருக்கிறோம். இதை நாம் எவராலும் மறுக்க முடியாது. இயற்கை ஆர்வலர்கள் சொல்லுவார்கள், இந்த ரெஃப்ரிஜிரேட்டரை சவப்பெட்டி என்று சொல்லுவார்கள். அதிகாலை நேரத்தில் அந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக அமைதியாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அங்கு எதை ஒண்ணு நம்ம வச்சோம் அப்படின்னாலும் அதுல இருக்கக்கூடிய உயிராற்றல் செதஞ்சிரும். அதுபோலதான் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரிட்ஜ் இருக்கலாம், ஃப்ரிட்ஜ் பயன்பாடு இருக்கலாம். ஒரு தேவைக்காக அது இருக்கலாம். ஆனால் எந்த பொருள் மீதமானாலும் அந்த பொருளை அந்த ஃப்ரிட்ஜில் எடுத்து வைத்து மீண்டும் அதை எடுத்து பயன்படுத்தக்கூடிய அந்த நிலை இல்லாமல் இருந்தால் போதும். வீட்டில் நாம் உணவுப் பொருட்கள் மட்டும்தான் பயன்படுத்துகிறோமா என்றால் கிடையாது. உணவுப் பொருள் இல்லாமல் பல பொருட்களை நாம் பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். அந்த பொருட்களை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஆனால் உணவுப் பொருளை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து மீண்டும் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த முறையை தொடர்ந்து செய்து வருகிறோம் என்றால் அதை மாற்றிக்கொள்வது சிறந்தது. கேட்பதற்கு சிரமமாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் நல்லா இருந்தாங்க, நோய் இல்லாம இருந்தாங்க, ஆரோக்கியமா இருந்தாங்க, ஆனந்தமா இருந்தாங்க. இந்த மாதிரி நாகரிக காலம் என்று நவீனத்தின் பக்கம் நாம் திரும்பும் போதுதான் ஆரோக்கியத்தை நம்ம கவனிக்காம விட்டுட்டோம். ஆரோக்கியத்தை பத்தின ஒரு பெரிய அறிவு நமக்கு இல்லாம போயிருச்சு, ஒரு புரிதல் நமக்கு இல்லாம போயிருச்சு. காய்கறிகள் ஏற்கனவே அதுல ரசாயன மருந்துகள் தெளிக்கப்பட்டு தான் ஃப்ரெஷ்ஷா நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. கீரைகள், வதங்கின கீரையில கூட ஓரளவுக்கு ரசாயன கலப்பு குறைந்து இருக்கும். ஆனா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற கீரையில ரசாயனங்கள் மிக அதிகமாக இருக்கும். கீரை என்றால் அதில் பூச்சி வெட்டிகள் இருக்கும். ஆனா நாளை காலை அறுவடை செய்ய போகக்கூடிய கீரைகளுக்கு இன்று மாலை ரசாயன மருந்துகள் தெளிக்கப்படுகிறது. அதுல எந்த புழு பூச்சியும் இருக்கக்கூடாது, பூச்சி வெட்டு எதுவுமே இருக்கக்கூடாது என்று. அந்த ரசாயன மருந்துகள் எங்க இருக்கும்? அந்த கீரையோடைய அந்த இதழ்களில் தான் இருக்கும், அதுலதான் படிஞ்சிருக்கும். அது கொஞ்சம் வாடி போயிருச்சு அப்படின்னாக்கா அதுல இருக்கக்கூடிய ரசாயன தன்மை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஆனா வாடிய கீரையை நாம் பயன்படுத்த மாட்டோம். ஃப்ரெஷ்ஷா இருக்கிற கீரையை தான் பயன்படுத்துவோம். கீரை ஃப்ரெஷ்ஷா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கிட்டு வந்துருவோம். வாங்கிட்டு வந்து வீட்டுல ஒரு ஈர துணியில போட்டு அதை மடிச்சு வச்சு மறுபடியும் மாலையிலேயோ அல்லது மீண்டும் மறுநாள் காலையிலேயோ அதை நம்ம பயன்படுத்தலாம், தவறு கிடையாது. அந்த நேரத்துல கீரை கொஞ்சம் வாடிட்டு இருக்கும்.
ஆனா இங்க ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல நம்ம வீட்டுல தான். அப்ப கீரையை வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருவோம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த கீரையில் இருக்கக்கூடிய அந்த ரசாயன மருந்துகள் அதுலயே இருக்கும், எங்கேயும் போகாது, பத்திரமா அங்கேயே இருக்கும். மறுநாள் அந்த ஃப்ரிட்ஜில் இருந்து அந்த கீரை எடுத்து பார்க்கும்போது அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கும். கீரை அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஃப்ரெஷ்ஷா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து அதை கடைஞ்சி நம்ம உணவாக மாற்றி நம்ம பயன்படுத்துவோம். அதில் அவ்வளவு ரசாயன தாக்கங்கள் இருக்கும். இன்று விவசாயம் என்பது வாழ்வியல் முறைகளாக இருந்து அது ஒரு தொழிலாக மாறிவிட்டது. லாப நோக்கத்தோடு விவசாயம் நடைபெறக்கூடிய ஒரு சூழல் வந்துவிட்டது. எனவே உணவுப் பொருளாக இருந்தாலும் சரி, அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அதில் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிக்காமல் அந்த பொருட்களை நமக்கு அவர்கள் தருவது கிடையாது. இந்த ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள், கீரைகள் இதில் தெளித்துதான் தருகிறார்கள். நம்ம இயல்பாக அதை அந்த செடியிலிருந்து பறிச்சு அது விவசாய நிலத்திலிருந்து வெளியே வந்து அது வியாபாரத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா அதன் பிறகு பெரிய அளவில் அதில் பூச்சிக்கொல்லி மருந்துகளுடைய தாக்குதல்கள் இருக்க போவது கிடையாது. அது ஓரளவுக்கு வதங்க விட்டோம், வாடி போயிருச்சு அப்படின்னாக்கா அதுல அந்த தாக்கம் குறையும். ஆனா நம்ம வதங்கி போன காய்கறிகளையோ அல்லது வதங்கி போன கீரைகளையோ நம்ம பயன்படுத்த மாட்டோம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறத தான் நம்ம பயன்படுத்துவோம். ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய காய்கறிகளை வாங்கிட்டு வருவோம், ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய கீரைகளை வாங்கிட்டு வருவோம். அது ஃப்ரெஷ்ஷாவே இருக்கணும் என்று நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குளிர்சாதன பெட்டியில அதை நம்ம வச்சிருவோம். வச்சுட்டு அது ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். அதுல ஃப்ரெஷ்ஷா இருக்கிற வரைக்கும் அதுல பூச்சிக்கொல்லி மருந்துகளுடைய தாக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அதை கொஞ்சம் வாட விட்டோம், வதங்க விட்டோம் அப்படின்னாக்கா அதுல அந்த ரசாயன தாக்கம் வந்துட்டு கொஞ்சம் குறைய துவங்கும். வீட்டுல ஒருவேளை ரெஃப்ரிஜிரேட்டர் இல்லை அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், தேவைக்கு மட்டும் வாங்கிட்டு வருவோம். ஒருவேளை அதுல மீந்து போயிடுச்சு அப்படின்னாக்கா அது உறுதியாக வாடி போயிடும். அந்த வாடி போன காய்கறிகள் நல்லது, அந்த வாடி போன கீரைகள் நல்லது. காய்கறிகளை கூட ஓரளவுக்கு வாடி போனா நம்ம பயன்படுத்திடுவோம். ஆனா கீரைகள் வாடி போனாக்கா பயன்படுத்த மாட்டோம். கீரை உடலுக்கு நல்லது என்று நாம் நினைத்து பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். ஆனால் ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய கீரைகள்ல எவ்வளவு தீமைகள் இருக்கிறது. இதை ஒருவர் வந்து நமக்கு சொல்லணுமா? இந்த உலகத்தில் இதை ஒருவர் வந்து நமக்கு சொல்லுவார்களா என்று பார்த்தால் எவர் ஒருவரும் வந்து இந்த தகவலை நமக்கு சொல்ல மாட்டார்கள். காரணம், இது நமக்கே தெரியும். ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து நம்ம ஒரு பொருளை பயன்படுத்துறோம் அப்படின்னாக்கா அது நம்ம உடம்புக்கு நல்லது பண்ணாது என்பது நமக்கே தெரியும். நமக்கே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தான் மீண்டும் மீண்டும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா சில காலங்களாக அதோடு நம்ம பழகிட்டோம். பழகின விஷயத்திலிருந்து நம்மளால மீண்டு வரது மிகவும் சிரமமாக இருக்கிறது. ஃப்ரிட்ஜ் இல்லாம இந்த காலத்துல எப்படிங்க என்ற ஒரு பதில் வந்துடும். ஃப்ரிட்ஜ் இல்லாம இருக்கக்கூடிய பல குடும்பங்கள் இருக்கு. நல்லா இருக்கும், அந்த குடும்பம் நல்லா இருக்கும். சாதாரண குடிக்கிற தண்ணியை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து நம்ம குடிக்கிறோம். நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கிறோம். அந்த சில்னஸ் பற்களை இறுக பற்றி வைத்திருக்கக்கூடிய அந்த ஈறுகளை எந்த அளவுக்கு சிதைக்கும், அந்த ஈறுகளுக்கான அந்த தன்மையை குறைத்து விடக்கூடிய செயலை செய்யும். தொடர்ந்து ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு குளிர்பானமோ அல்லது குளிர்ந்த நீரையோ ஒருவர் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டே வருகிறார் என்றால் அவருக்கு ஈறுகள் சார்ந்த தொந்தரவும், நுரையீரல் சார்ந்த தொந்தரவும், சிறுநீரகங்கள் சார்ந்த தொந்தரவும் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் மிக அதிகமான அளவில் உள்ளது. ஐஸ் வாட்டர் குடிக்கிறதுனால இவ்வளவு ஆபத்து இருக்கா அப்படின்னாக்கா ஆபத்து இருக்கு. அது குடிச்ச அன்னைக்கே தெரியாது, மறுநாளே தெரியாது. தொடர்ந்து அவர் அந்த லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு அவருக்கு அது தெரிய வரும். ஆனா அந்த தொந்தரவுக்கு காரணம் அந்த ஃப்ரிட்ஜில இருந்து எடுத்து அப்போ பயன்படுத்தின அந்த குளிர்பானங்கள் தான், அந்த குளிர்ந்த நீர் தான் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது. இது போன சின்ன சின்ன விடயங்கள். இப்போ இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜை என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும். ஒன்றும் பண்ண வேணாம், நம்ம வீட்டிலேயே இருக்கட்டும். நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசியமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்களை அந்த பெட்டியில் வைக்காத ஒரு வாழ்க்கை முறைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா
ஓரளவுக்கு வியாதிகளிலிருந்து நம்மால் மீண்டு வர முடியும், தப்பிக்க முடியும். இதுதான் ஆரோக்கியத்திற்கான வழி. இது போன்ற சிறு சிறு தவறுகளை நாம் செய்துவிட்டு ஆரோக்கியத்தை சிதைத்துவிட்டு இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை குறைப்பதற்கான ஏற்பாட்டுகளை பணம் கொடுத்து வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வைத்து அது தொடர்ந்து மின்சாரம் அதற்கு இருந்து கொண்டே இருக்கணும், நிறுத்தக்கூடாது. அதற்கு தனியாக மின் கட்டணம் செலுத்திக் கொண்டு இது போன்ற நாமளே நமக்கு தேவையான பிரச்சனையை நாமளே தேடி தேடி வச்சுக்கிற மாதிரி இந்த கதைகள் எல்லாம். முடிந்த அளவிற்கு அந்த ரெஃப்ரிஜிரேட்டர்ல வைத்து எடுத்து பயன்படுத்தக்கூடிய அந்த பழக்கத்தை படிப்படியாக நாம் குறைத்து கொண்டோமேயானால் ஒரு கட்டத்தில் நம்மால் அதை முழுமையாக தவிர்த்து கொள்ள முடியும். இதுவும் நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஒரு அடிப்படை காரணியாக இருக்கிறது. ரெஃப்ரிஜிரேட்டர் இல்லாத குடும்பம், குளிர்சாதன பெட்டி பயன்பாடு இல்லாத மனிதர்கள் இருக்கக்கூடிய உடல் தொந்தரவிலிருந்து ஓரளவுக்கு மீண்டு வர முடியும். ஏற்கனவே அவர்களுக்கு உடலில் ஏதேனும் ஒரு உபாதை ஏற்பட்டு இருக்கிறது, மருத்துவ சிகிச்சை பார்த்து கொண்டு வருகிறார்கள் என்றால் அவர்கள் குறிப்பாக இந்த ரெஃப்ரிஜிரேட்டரில் வைத்து எடுத்து பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பயன்படுத்தாமல் இருந்தால் அவரது ஆரோக்கியம் வெகு விரைவாக மீண்டு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஏற்கனவே உடல் தொந்தரவுகளால் பல நாட்களாக ஆண்டு கணக்குகளில் மருத்துவம் பார்த்து கொண்டு இருப்பவர்கள், குறிப்பாக இந்த இணைப்புகளில் ஏற்படக்கூடிய மூட்டுகளில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளுக்காக சித்த மருத்துவத்தில் அதற்கு வாதம் என்று பெயரிடுவார்கள். இந்த வாத தொந்தரவு, காற்று தொந்தரவு, மலச்சிக்கல் தொந்தரவு, வயிறு உப்பசம் சார்ந்த தொந்தரவு, இந்த குடல்வால் பிரச்சனை, அப்பண்டிஸ், குடல் இறக்கம், ஹிரண்யா, இது போன்ற தொந்தரவுகளில் பாதிக்கப்பட்ட நபர்கள் முற்றிலும் குளிர்சாதன பெட்டிகளில் வைத்து எடுத்து பயன்படுத்தக்கூடிய பொருட்களை முற்றிலும் தவிர்த்து வந்தார்கள் என்றால் அவர்களது உடல் வெகு விரைவில் ஆரோக்கியத்தை நோக்கி திரும்பும் என்று கூறி, இந்த இயற்கை சார்ந்த வாழ்வியல் சார்ந்த தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் PPA ஸ்பீட்காஸ்ட் நிர்வாகத்திற்கும் தங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி.